கதை வாக்கியத்துக்குரியது. அந்த நீரில் சோகமுற்று துணி கொடுத்த பட்சிகளும் வந்து அங்கு உச்சரித்த கதை வாக்கியம். சிறு போசில் ஆந்தையார் தவம் இருக்கும் மரத்த முள்மிடை குடம்பை தொண்டுரை அருகர் சமண முனிவர்கள் சேர்ந்த பராரை மன்ற பெண்ணை மரம் அங்கே அன்றில் அதோடு கூடு கட்டி இடையூறில்லாமல் கிளையில் இருக்கிறதே அன்னவாசல் குளிர்ந்த சலனம். சித்திரகபாலம் எடுத்து திக்கி போய் இலைகளோடு மறைகிறான் ஆலங்குடி சுப்பிரமணியன். ரொம்ப வேற மாதிரி ரொம்ப இதா சொல்ல வேண்டிய இதை கடைசியா ஒரு இதை சொல்லிட்டு ஒரு அளவோட சொல்லி முடிக்கிறதான் கரெக்ட். நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் ரொம்ப டீப் லெவல்ல எப்படி இது சித்தனவாசல் ஓவியத்தில் இருந்து பறந்து வந்த பறவை கூட்டம் கலர்வுகாய் மரத்தில் உறையும் கிரௌஞ்ச பட்சிகள் நாத தொனிகளும் பலவாய் தோன்றும் மத்தளம் பேரி யாழ் ஒளி சிலம்பிடை சிலம்புகள் வளையளிதானம். அந்த நாதம் தோன்றிய பொழுதே ஒளியினால் உயர்ந்தெழும் பொற்பனைக்கோட்டை அள்ளிக்குளம் மூங்கில் ஓவியங்கள் துவங்கியது ரூபம் புலன்களின் ஸ்பரிசம் சொல்லில்லாத ஒளி அலை. மாந்த மனிதர்கள் மாந்த விலங்கு நிலத்தினை இணை உருவங்கள் சித்திர தீபம் போல் அசைவு அறாது ஏதேதோ மயங்கிய பித்து மேலாய் ஆலங்குடி சுப்பிரமணியனை ஈர்த்தன. நொச்சி இலை மங்கையர் களம் கொண்டு தீட்டி மாங்கொட்டை ஓவியனது சரீர சித்திரங்கள் ஏராளம். சித்தனவாசல் மலை குகைகளிலெல்லாம் ஓசதிகள் மூலிகை நிறமிகளை பறித்து திரிந்து அலைகிறான் பைத்தியமாய். மூங்கில் ஓவியம் தீட்டும் செம்பராங்காட்டு கன்னி தெய்வங்கள் அள்ளிக்குளம் நீரதைகள் மூலிகை காற்றில் தீட்டியபடி இன்னும் அவர்கள் கந்தி வேளையில் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஊர் பாதை நெடுக அவர்கள் யாரோ கூப்பிடுவது போல் ஒளி கேட்கும். திரும்பி பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள். அரிச்சல் கொண்ட நிலப்பரப்பு இதுதான் இதனுடைய சொல்லி கடைசி இது ஆலங்குடி சுப்பிரமணியத்தை முடிச்சிடுறோம். அது கரெக்டா முடிச்சிடறோம். இந்த ஒரே கடைசி இது ஆலங்குடி சுப்பிரமணியன் சைத்திரியன் பெரிய ஓவியம். இவன் 35 ஆண்டுகளாக வரைஞ்சிட்டு இருக்கான். மூலிகை 100 பிழிந்து சித்திர கபாலத்தில் மனதோடு வாசியும் அக்னியும் ஒவ்வொரு பூவுக்குள் சித்திர கிரகம் விழித்தெழுந்து ஊசியின் அளவு உருவத்தை பெற்று சுழுமுனையை துளைத்து கொண்டு அதன் வழியே மேலேறி செல்லும் சித்தனவாசல் எரிமகரம். சித்தர்கள் மிகுந்த மூலிகைகளின் நாளிகையில் சித்தனவாசல் நொடி கிரக வருகை நகர்வு தீண்டி பிரயாசையுடன் மூடியிருக்கும் சித்திர கபாலம். கதவை திறந்து அவ்வழியே சென்று காந்த மலர்கள் புதுவிய சித்தியடைந்த போகர் இங்க இருக்க வந்துட்டு போயிருக்காரு. போகரின் சித்தி அவருடைய வஜ்ரோலி முத்திரைன்னு மூலிகைகளால் ஆன அவர் அந்த நவபாசானத்திலிருந்து பண்ண ஒரு 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 இதை அந்த அந்த வஜ்ரோலி முத்திரைய ஒரு தேவதாசி சிலையில அஞ்சிலாந்தை வஞ்சல்ங்கிற காவிரி படுத்து ஒரு தேவதாசி சிலையில பூசிட்டு திரும்பி போகும்போது கல் சிற்பம் கூட நடந்து வர்றதான். அது பேர் தான் வஜ்ரோலி முத்திரைன்றது. அது போகருடைய சத்த காண்டத்தில் இருக்கு. போகருடைய சத்த காண்டத்தில் வருகிறது. அவன் நடமாடுகிறார். திசை 4லும் தீராத நாத விந்தின் சர்ப்ப உரு எவ்வுயிரின் உடலின் உள்ளும் 100 நாடிகள் கபாலத்தில் மண்டலமிட்டு கிடக்கும் பாம்பின் முள்ளெலும்பு வழி ஏறும் நாக எலும்பு மலர். நாகமே இறந்துட்டா கூட எங்கேயோ ஒளிஞ்சு போய் இறந்துக்கும், யாருக்கும் கண்ணுப்படாது. அது அவ்வளோ ஒரு இசை இது கொண்டது. அதன் எலும்பு மலரைத்தான் இந்த ஏரியா வச்சு விழுந்து வச்சிருக்கு. அந்த முல்லை நிலமா நிறைய சர்ப்பங்கள் உழவக்கூடிய இடம். அந்த நாக எலும்பு மலர் இச்சாகரத்தில் இருதய நாடிகள் யாவும் இங்கே சித்தனவாசல் ஓவியங்களின் நிழலாடும் நுண்கலையில் ஓடி வரும் ரசநாளங்களில் சித்திர கபாலம் பூத்த நாடியில் உலகுயிர்கள் மையலில் திளைத்திருக்கும் திசையோர் முகெங்கும் கூவல். அந்த பாம்பேரா மண்டபத்தில் சித்தர்கள் சுவடி அவிழ்த்து இரு துறவிகள் சித்தனவாசலுக்குள் பூக்குடலையுடன்
வழியெல்லாம் திரிலோகமெல்லாம் நீர் சுத்தி திரிந்து சித்திர கபாலம் எடுத்து அதில் விரிவான உலகம் காண சுழுமுனையை விழி வைத்து நோக்கி காத்திருக்கிறார்கள் என கூறி முடிக்கிறேன். வணக்கம்.